நீலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நீலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நீலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இது நம்மை தேடி வந்திருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த இறைவன் இன்று நம் மத்தியில் பிரசன்னமாய் எழுந்தருளி இருக்கிறார். புனித அலகூத் மேரி மார்கரெட்டிடம் இயேசு சொன்னார், என் அன்பு மகளே, மனிதர்களை நாளை கடந்த விதமாக அன்பு செய்கிறேன். இதோ என் இதயத்தை பார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். பிரியமானவர்களே, இன்று நாமும் அநேக நபர்களிடத்தில் அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இருந்திருக்கிறது. கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே என்று. ஆனால் இன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்பை தந்து அவர் அன்பை சுவைக்க இந்த வேளையிலே அப்பத்தின் வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார். ஏசாயா 49:16 சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்போதும் என் கண்முன்னே நிற்கின்றன என்று. ஆண்டவரை நோக்கி உற்று பார்ப்போமா? இந்த அன்பான ஆண்டவரை நோக்கி, அதிசயங்களை செய்கிறவரை நோக்கி, நீங்கள் சொல்வதற்கு முன்பாக உங்கள் தேவைகளை அறிந்து அவர் உங்களோடு எல்லா காரியங்களையும் நின்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த உன்னதமான இறைவனை இந்த வேளையில எழுந்து நின்று முழு இதயத்தோடு முழு மனதோடு இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து இந்த வேளையில பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி நம்மை தேடி வந்திருக்கிற தெய்வத்தை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உதடுகள் செலுத்துகிற காணிக்கை படிகளை ஏறெடுப்போம். உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி அனைவரும் சேர்ந்து, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கிறேன்.
உற்சாகமாக சேர்ந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். அபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோப்பின் தெய்வம், நம் முன்னோர்களின் தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரை ஆராதித்து நாம் உயர்த்தி பாடுவோம். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கிறேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கிறேன், ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கிறேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கிறேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கிறேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கிறேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இனிதே உம்மை ஆராதி. இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். நம்மை தேடி வந்திருக்கிற தெய்வம் நம் கண்ணீரை எல்லாம் ஒரு தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிற தெய்வம் நம் கண்ணீருக்கு பதில் தர கடந்து வந்திருக்கிறார். அன்று மார்த்தாள் மரியாள் வடித்த கண்ணீரை கண்டவர், தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அழுத ஆகாரின் கண்ணீரை கண்டவர், இன்று உங்கள் கண்ணீரை கண்டு கொண்டிருக்கிறார், அதற்கு பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கிறேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கிறேன், வார்த்தையான இறைவனை ஆராதிக்கிறேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கிறேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கிறேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கிறேன். கரைகளை உயர்த்தி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னவர், இன்று நம் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பிடித்து, என் மகனே என் மகளே, சிலுவை அடியிலே என் தாயை உனக்கு கொடுத்திருக்கிறேனே, அந்த தாய் இன்றைக்கு உனக்காக என்னிடம் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்களே, உன் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறேன். என் நேரத்திற்காக என் தாய் காத்து கொண்டிருக்கிறார். இதோ முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நற்கருணை இறைவனை ஆராதிக்கிறேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கிறேன், நற்கருணை இறைவனை ஆராதிக்கிறேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கிறேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கிறேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கிறேன். கரைகளை அசைத்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை
ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி ஏசு இறைவா, ஏசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறேன். ஏசு இறைவா, ஏசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே உம்மை நன்றி, உம்மை நோக்கி நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அபிரகாமின் தெய்வமே, அபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்கள் மீட்பரே, எங்கள் மீட்பரே, வரங்களின் நாயகனே, ஆதியும் அந்தமுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, மாசற்றவரே, மாசற்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செலுத்துகிறோம், உம்மை அன்பு செலுத்துகிறோம். எங்கள் நல்ல மெய்ப்பனே, எங்கள் நல்ல மெய்ப்பனே, எங்கள் பலன் தருபவரே, எங்களுக்கு பலன் தருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல உங்க பாரங்களை சமர்ப்பிப்பீங்களா? வாய்களை திறந்து துதிப்போமா? நற்கருணை நாதரை நோக்கி இந்த வேளையில உதடுகள் செலுத்தக்கூடிய காணிக்கை பலிகளை ஆண்டவரிடம் ஏறெடுப்போம். இயேசுவேன்னு சொல்லுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, தந்தையேன்னு சொல்லுங்க, என் நண்பரேன்னு சொல்லுங்க, என் மீட்பரேன்னு சொல்லுவோமா? உங்களுக்கு தெரிந்த மொழிகளில, உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளில ஆண்டவரை துதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி. தூதர்கள் போற்றிடும் துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. இம்மட்டும் உதவுகிற எபினேசரே உமக்கு நன்றி. எங்கள் எல்ஷடாய் உமக்கு நன்றி. குணம் தருகிற யெகோவா ராஃபா உமக்கு நன்றி. எல்லா வல்ல இறைவனான யாவேவே உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் உம்முடைய பாதத்துல எங்க குறைகளை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க குறைகளை ஆண்டவரிடம் சொல்லுங்க. இந்த உலகத்துல மனுஷர்கள் இறக்கலாம், ஆனால் எதிர்பார்க்காமல் ஒரு அன்பை தருகிறவர், ஒரு பாசத்தை தருகிறவர் ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆண்டவரிடம் இந்த வேலையில நீங்க சமர்ப்பிக்க போகிறீங்க. அப்பா, நீங்க நினைக்கலனா எனக்கு விடுதலை இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க நினைக்கலனா எனக்கு அற்புதம் நினைக்காத ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் என்னோட உழைப்பையினாலும் என்னுடைய திறமைகளாலும் நான் எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் இல்லாம எந்த காரியமும் அது பலனற்றதாக தான் இருக்கும். இயேசு சுவாமி, நீங்க ஒருவர் தான் அதிசயங்களை செய்கிறவர், நீங்க ஒருவர் தான் அற்புதங்களை செய்கிறவர். கரங்களை உயர்த்தி உள்ளார்ந்த நன்றி பலிகளை, உள்ளார்ந்த நன்றி பலிகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? இந்நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்துல வேண்டக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும். எத்தனை நாட்கள் தான் ஆண்டவரிடம் ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்கன்னு சொல்ல போகிறோம். அந்த நல்லவரான இயேசுவை நமக்கு நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி இந்த வேலையில ஆராதிப்போம். ஏசப்பா, நீங்க இல்லாம எனக்கு யார் ஆண்டவரே இருக்கா? நீங்க இல்லாம எனக்கு யார் ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்ய முடியும்? எத்தனையோ நாட்கள் பேதுருவை போல உம்மை மறுதலித்த நாட்கள் உண்டு. எத்தனையோ ஆமான்கள், சவுல்கள் என் வாழ்க்கையில விளையாண்ட நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே, நான் கூப்பிடும் குடலுக்கு, நான் தேடி
வருகிற போது அந்த உதாரி மகனை எப்படி தன் தந்தை மீட்டெடுத்தாரோ அதே போல அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய பாதத்துல நான் வந்திருக்கிறேன்ப்பா. என் தகப்பனா, என் மீட்பராய், என் மேய்ப்பனாய் இருந்து எங்க குடும்பத்தையும் எங்களையும் வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் இந்த வேலையில சமர்ப்பிப்போமா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் இன்ன மறந்தா எங்கே போவனா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடம் நோக்கி சொல்லுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் இன்ன மறந்தா இங்கே போவனா. ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் என்னை படைத்து எங்களை உருவாக்கினே. உம்முடைய ஆவியை எங்களுக்குள் கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அனைவரும் எல்லோருமாக தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரின் இங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்க போவனா. எங்க ஆண்டவரே நான் போவேன். இங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்க போவனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் வேதனை, கஷ்டம், கடன் தொல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்ல ஆண்டவரே. வெளி உலகத்துல மகிழ்ச்சியா இருப்பதை போல இருந்தாலும் குடும்ப உறவுகளிலே ஆண்டவரே ஒருவேளை உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை நான் இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. உடைந்து போன பாத்திரமாய் இந்த வேளையிலே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? யாரிடம் செல்வம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. உம்மையே பார்க்கிறேன் ஆண்டவரே. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? ஆண்டவரே, உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எல்லில் நிருரவானேன், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எல்லில் நிருரவானேன், நீங்க இல்லாம
வருதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அனைவருமாக தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. மறந்தா எங்க போவனா? நான் எங்க ஆண்டவரே போக முடியும்? நினைச்சா குடும்பத்துல அமைதி இல்ல, ஆசீர்வாதம் தான். குடும்பத்துல நிம்மதி இல்ல, மறந்தா பொருளாதார குறைவுகள், போவனா? சரீரத்தில வியாதிகள். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படியே கரங்களை உயர்த்துவோமா ஆண்டவரை நோக்கி. இந்த வேளையில முழு உள்ளத்தோடு புகழ போகிறீங்க. உங்க வலது பக்கத்துல இடது பக்கத்துல நிற்கிற மனிதர்களை நபர்களை பார்க்காதீங்க. உங்களுக்காக தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தின ஆண்டவர் இன்றைக்கு அப்பத்தின் வடிவிலே, சிறிய கோதுமை அப்பத்தின் வடிவிலே, தெய்வீக பிரசன்னத்திலே உங்களுக்கு முன்பாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு இறங்கி வந்தார் என்றால் அவரோடு முழு பரலோகமும் இறங்கி வரும். விண்ணக தந்தையினுடைய அந்த அரவணைப்பு இருக்கும், தூய ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும். இயேசு மூவர் இறைவன் வந்தார் என்றால் ஆண்டவருடைய தாயானவள் அங்கு இருப்பார்கள், புனிதர்களுடைய கூட்டம் அங்கு இருக்கும். இதோ நம் பேர் கொண்ட புனிதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள், 4 உயிர்கள் இதோ இந்த ஹாலிலே கூடியிருக்கிற ஒரு நேரம் இது. ஆண்டவரை புகழுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. விடுதலை நாயகன் உங்களை தேடி வந்திருக்கிற நேரம் இது. அற்புதத்தின் நேரம் இது, அதிசயத்தின் நேரம் இது. உங்களுக்காக இறைவனுடைய தாய் உங்களுக்காக பரிந்துரைக்கிற நேரம் இது. உங்கள் பேர் கொண்ட புனிதர்கள் பரிந்துரைக்கிற நேரம் இது. உங்கள் கண்ணீர்களுக்கு பதில் பெறுகிற நேரம் இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கின்ற பொழுது எழுகின்ற நெருப்பு ஆண்டவருடைய மாட்சிமையை காண செய்யும். சின்னப்பரும் சீலாவும் சிறையிறைப்பிலே துதித்தார்கள். சிறை கதவுகள் அதிர்ந்தன. சகோதரனே, சகோதரியே, வெட்கப்படாத. உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவர் இதோ திறக்கிற ஒரு நேரம் இது. உன் வாழ்க்கை பகுதியிலே சிறையிருப்பில் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? உன் மகனோடு, உன் மகளோடு, உன்னுடைய குடும்பத்தாரோடு உறவுகள் இல்லாமல் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதோ உடைக்கப்படுகிற ஒரு நேரம் இது. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவகுமாரா எங்கள் மீது இறக்க வைங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்க போவனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்க போவனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, அருமையான அந்த மாலை பொழுதை உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய தாயானவளை குறித்து தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்துரைத்து கொண்டும் உம்முடைய பிரசன்னத்திலே இருந்து பரிந்துரைத்து கொண்டும் எண்ணற்ற நன்மைகளுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற இதோ நீர் எங்களுக்கு சிலுவை அடியிலே கொடுத்த அந்த தாயின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வதித்தார். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபத்தோடு நாம் முடிக்க இருக்கிறோம். அன்னை மரியாளுடைய ஜெப அனுபவ தியானத்திற்கு வந்திருக்கிற நாம் இன்றைய திவ்ய நற்கருணை ஆராதனையிலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக அன்னையானவள் நமக்காக நம்மளுடைய குடும்பங்களுக்காக பரிந்துரைக்கிற ஒரு தாயாக இருக்கிறாள் என்பதை குறித்து தான் இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். தூய பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது 2 தீமோத்தேயு 1:5 அவர் சொல்லுவார். 1 தீமோத்தேயுவிலே, ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னக்கூடிய மனிதர். கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தந்தையினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருந்த அந்த இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய தாயை அவர் விட்டுவிடவில்லை. உடலோடு ஆன்மாவோடு அவர் எடுத்துக்கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இன்று அந்த தாய் உங்களுக்காக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். யோவான் 2வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அங்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் இருந்தாங்க. அந்த வீட்டில் கடவுளுடைய தாய்க்கு அழைப்பு கிடையாது. ஆனா தாய்க்குரிய பாசத்தோடு அன்னை மரியாள் அந்த குடும்பத்தில் இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை பார்த்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்டது. தன் மகனிடத்திலே செல்லுகிறார்கள், அப்பா திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. உங்க வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைவு இருந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் கணவனிடம் நிம்மதியை நீங்க இழந்து போயிருப்பீங்க. மனைவியினிடத்தில் அமைதி இல்லாமல் இருப்பீங்க. பிள்ளைகளால் சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் உங்களுடைய மனதை வேதனைப்பட செய்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பின்மாற்றமான நிலைமைக்கு போயிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கலாம், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் வியாதி பலவீனங்களோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் குறைவுபட்டதை இன்றைக்கு ஆண்டவராகிய இறைவனிடத்திலே கடவுளுடைய தாய் அன்னை மரியாள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே, இந்த குடும்பத்திலே ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது. பாருங்க, இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 2வது அதிகாரம் 4 வசனத்துல அவர் சொல்லி இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? அம்மா நான் என்ன செய்யறது அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்
இன்னும் என் நேரம் வரவில்லையே. மகனும் அம்மாவும் மனதும் இந்த குடும்பத்தில் உள்ளத்துல வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய, அந்த தந்தையினுடைய திருவுளம் நிறைவேற இருவருடைய மனமும் ஒன்றிணைந்து இன்றைக்கு வேண்டுதல் செய்கிற ஒரு நேரம். என் சகோதரனே சகோதரியே, புனித லாரன்ஸ் சபை ரிச்சர்டு என்ற கூடிய புனிதர் சொல்லுகிறார், இறைவனை நாடி வரக்கூடிய எந்த ஒரு பாவ ஆன்மாக்களுக்கும் அவர்கள் மீது இறைவன் இரக்கம் கொள்ளாவிடணும். ஒருவேளை கடவுள் கூட அந்த ஆன்மாவின் மீது இரக்கம் கொள்ளாம இருந்துட்டாலும் அவர் தாயாகிய அன்னை மரியாளின் நிமித்தமாக இரக்கம் வையும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டுகிற ஒரு தாயாக கடவுளுடைய தாய் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பரிந்துரையாளராய் இருக்கக்கூடிய அன்னை மரியாள். வாழ்க்கையில எதுல குறைவுபட்டு வந்திருக்கிறீங்க? வாழ்க்கையில இன்னைக்கு எந்த சூழ்நிலையில அடிபட்டு மனம் வேதனைப்பட்டு உடைக்கப்பட்டு நீங்க வந்திருக்கிறீங்க? அன்றைக்கு ஆகார் பாலைவனத்தில் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அழுத பொழுது ஆண்டவர் அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு அந்த இடத்திலே பாலைவனத்திலே ஒரு நீரூற்று இருப்பதை காண அந்த கண்களை திறந்தாரே, அதே போலதான் உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் குடும்ப மானம் போச்சு, எல்லாம் போச்சுன்னு நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பு ஒரு துறவு வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க நான் இருக்கிறேன். உன் வேண்டுதலுக்கு செவிமடுக்க நான் இருக்கிறேன். அன்றைக்கு ஆகார் அழுது கொண்டு இருந்தால், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு அழுது கொண்டு இருந்தால், ஆனால் அதே இடத்துல அழுது கொண்டிருந்த இடத்திலேயே ஒரு துறவு இருந்தது, அவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கும் உங்களுக்கு முன்பு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒருவேளை உங்களுடைய ஊன கண்களோ நம்பிக்கை குறைவோ ஒருவேளை இருக்கலாம். அந்த குறைவு நீங்க தான் இன்னைக்கு கடவுளுடைய தாயானவள் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்திற்காக, திருச்சபைக்காக இறைவனிடத்திலே மன்றாடுகிற பரிந்துரைக்கிற ஒரு தாயாக அவள் இருக்கிறார். புனித சியன்னா பெர்னார்டின் எண்ணக்கூடிய அந்த புனிதர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே கடவுளுக்கு ஆண்டவர் கடவுள் வழியாக மனிதனுக்கு 3 இறை அருள்களை அவர் தருகிறார். இன்னைக்கு நம்ம வேண்டுறோமே, நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம மன்றாடுகிறோமே, சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் நீங்கணும், கட்டி குணமாகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நீர் கட்டிகள் மறையணும், டியூமர்கள் மறையணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க மனம் திரும்பணும், என் பிள்ளைங்க எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கணும், என் கணவர் குடி பழக்கத்திலே இருந்து தீய நண்பர்களுடைய பழக்கத்திலே இருந்து விடுதலை பெறணும். ஆண்டவரே, என் மனைவி என்னை அன்பு செய்யணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை நேசிக்கணும் என்று நீங்கள் மன வேதனைப்பட்டு வந்து இன்னைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களே, புனித சியன்னா பெர்னார்டின் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இறைவன் இந்த உலகத்திலே மனிதனுக்கு இறை அருள்களை 3 வழிகளிலே கொடுக்கிறார். முதல் வழி விண்ணக தந்தையிடம் இருந்து இயேசுவிடம் வருகிறது. இரண்டாவது வழி இயேசுவிடம் இருந்து அன்னை மரியாளுக்கு வருகிறது. மூன்றாவது வழி அன்னை மரியாளிடம் இருந்து இன்றைக்கு அன்னை மரியாளுடைய ஜெப அனுபவ தியானத்திலையும் அன்னையினுடைய பக்தர்களாகவும் கத்தோலிக்க திருச்சபையிலே அன்னையினுடைய பிள்ளைகளாகவும் இருந்து கொண்டிருக்கிற இறை மாந்தர்களுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்காக பரிந்துரைக்கிற இறைவன் விண்ணக தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்ட இறை அருளை தன்னுடைய மகன் வழியாக, தன்னுடைய தாயின் வழியாக இந்த மனுக்குலத்திலே பொழிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்கிறாரு. அது என் தேவதாயின் பரிந்துரையின் வழியாக, அந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக கோர்ட்டு வழக்கு கேசுகள் இவற்றில இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புனித மதலேன் சோபி என்னக்கூடிய புனிதர் சொல்லுவார், கடவுள் ஒருவரை அன்பு செய்யும் பொழுது சிலுவை அடியிலே தன்னுடைய தாயை அவரோடு கூட நிற்கும்படி செய்வாராம். நீங்க ஆண்டவர் இயேசுவை அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அன்பு செய்யும் போது உங்களுக்கு பாதுகாவலியாய், உங்களுக்கு உடனிருந்து உங்களுக்காக பரிந்துரைக்க, உங்களுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்து மாற்ற இன்றைக்கு கடவுளுடைய தாய் தன் மகனிடத்தில் பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு தன் தாயை பார்த்து சொல்லுகிறார், அம்மா இன்னும் நேரம் வரல, அந்த நேரத்தை இப்ப தந்தை நியமிக்க போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற ஒரு நேரம் இது. விசுவாசங்கள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை எல்லா விதமான தீமையில இருந்தும் உங்களை பாதுகாப்பார். ஒன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இயேசுவை நம்பி சீடர்கள் இருந்தாங்க. போற இடங்களிலெல்லாம் அவர்கள் புதுமை செய்தார்கள். அவங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரியல பிசாசு எப்படி அவங்களை சோதிக்க போகிறான்னு. இயேசு தன் தந்தையை நோக்கி அவர் பரிந்துரை ஜெபம் செய்கிறார். தன் தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். யோவான் 17வது அதிகாரம் 9 வசனத்திலே, இதோ உலகிற்காக அல்ல ஆண்டவரே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே நான் வேண்டுகிறேன், அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்று வேண்டின இயேசு தந்தையை நோக்கி என்ன வேண்டினார் தெரியுமா? யோவான் 17:15 யோவான் ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவரே தந்தையே, உலகில இருந்து அவர்களை எடுத்து விடும்படி நான் வேண்டவில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் உலகத்துல ஏன் வாழணும், எதற்காக வாழணும், என் குடும்பத்துல பிரச்சனை, கௌரவம் போச்சு, என் சரீரத்துல வியாதி வந்துருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம். எலியாவும் அப்படித்தான் நினைச்சாரு. ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு நினைச்சாரு. ஆண்டவர் எடுத்தாரா? இல்ல. ஒரு எலிசாவை உருவாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுளம் இருந்தது. உங்க வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நீங்கள் சாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நீங்க வாழ வேண்டும். உங்களுக்காக பரிந்துரைக்கிற அந்த தாய் இருக்கிறாளே, அந்த தாய்க்கு நீங்கள் சாட்சியாக, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இயேசு தன் தந்தையை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உலகில இருந்து அவர்களை எடுத்து விடும்படி நான் வேண்டல, மாறாக தீயவனிடம் இருந்து அவர்களை பாதுகாத்தருளும்படி நான் வேண்டுகிறேன். உங்களை எல்லா விதமான தீமையில இருந்துங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் பில்லி சுனிய கட்டுகள் இருக்கலாம், ஏவல்கள் இருக்கலாம், மாந்திரிகங்கள் இருக்கலாம், செய்வினைகள் இருக்கலாம். உங்க குடும்பத்தில் பிசினஸ் அழிஞ்சு போகணும்னு ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர்கள் ஏதாவது உங்களை பற்றி உங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு விரோதமாக புறப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு உனக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் என் தாய் உனக்காக இருந்து, உன்னுடைய சார்பில் இருந்து தீயவனை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக ஜெபமாலையை நீ எப்ப கையில எடுத்தையோ அன்றையில இருந்து என் தாய் உனக்காக, உன் குடும்பத்துக்காக பரிந்துரைக்கிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தந்தை பியோவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய 5 காய வரங்களை தந்தை பியோவுக்கு அவர் கொடுத்திருந்தார். அவர் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு கூடுவிட்டு அவரை நோக்கி மன்றாடும் பொழுது சென்று விடுவார். அவர் வருகிறார் என்றால் 5 வகையான நறுமணங்கள் வரும். அப்பேற்பட்ட ஒரு புனிதர் அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது பலிபீடத்தின் அருகிலே
ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாள் இருப்பார்களாம். அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது, இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிற பொழுது, அந்த இறந்த ஆன்மாக்கள் எல்லாம் விண்ணகத்திற்கு செல்லுமாம். அவர் சொல்லுகிறார், நான் அன்னையிடம் வேண்டி எதையும் நான் பெற்றுக்கொள்ளாமல் இல்லை. இந்த அரிய வரங்களும் இந்த அரிய கொடைகளும் நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் நான் தேவ தாயிடம் இருந்துதான், நான் அன்னை மரியாளிடம் இருந்துதான் நான் அத்தனை ஆசீர்வாதங்களை நான் பெற்றேன். புனித அந்தோனியார் சொல்லுகிறார், தேனை விட இனிமையானது அந்த ஆண்டவருடைய தாயினுடைய பெயர். அந்த பெயரை உச்சரிக்கிற பொழுதெல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று அந்த தாய் தான் நேற்றைய தந்தை சொன்னதை போல அந்த பேழையாக இன்றைக்கு இருந்து உங்களுக்காக எனக்காக இறைவனிடத்திலே பரிந்துரைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தாய் இன்னைக்கு வேண்டுவதெல்லாம் ஒண்ணுதான். என்ன தெரியுமா? மகனே மகளே, நான் உனக்காக என் மகனிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நான் எனக்காக இதுவரைக்கும் என் பிள்ளைகிட்ட நான் கேட்டதில்லை. என் மகனும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்காக எதையும் தந்தையினிடத்துல கேட்டதில்லை. நாங்கள் இருவருமே அனைவருக்காகத்தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம், அனைவருக்காகத்தான் நாங்கள் பரிந்துரைத்தோம். அதே போல என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய செல்வங்கள், என்னுடைய கண்மணிகள், இதோ அன்னையினுடைய போர் சேவகர்கள், நீங்களும் பரிந்துரையாளராக நீங்க இருக்கணும். உங்க குடும்பத்துல எத்தனை பேருங்க ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு வழக்கை எது எடக்கை எதுன்னு இன்னைக்கு தெரியாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்றைக்கு பெயர் கிறிஸ்துவர்களா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகள் இன்றைக்கு விரும்பி மனம் போன வாழ்க்கையில் இன்னைக்கு அவர்கள் பெற்றோர்கள் மனதை வேதனை படுத்து இன்னைக்கு திருமணம் செய்து இன்னைக்கு தனியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை குடும்பத்தில் திருமணம் ஆகி விவாகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி கணவன் மேல மனைவி பழி போடுவது, மனைவி மேல கணவன் பழி போடுவது என்று சொல்லுகிறார்களே. எத்தனை குடும்பத்தில் மாமியார் மருமகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு வியாதி பலவீனத்தினால ஐயோ இவங்க இறந்து போனா நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க. ஆனா என் சகோதரனே சகோதரியே, நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், நீ வாழ வேண்டும் என்று கடவுளுடைய தாய் விரும்புகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புவதும் அன்னை மரியாள் விரும்புவதும் ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவை போல தந்தைக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளராய் இருக்கிற இயேசுவை போல நீங்க ஒரு பரிந்துரையாளராக மாறணும். தன் மகனுக்கும் உங்களுக்கும் இடையே நம் உறவுகளை பலப்படுத்துகிற கடவுளுடைய தாய் அன்னை மரியாளை போல நீங்க மாறணும். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தாயினிடத்துல பரிந்துரையினுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்குள்ள வரணும்னா நீங்களே ஆண்டவருடைய படைகளிலே அன்னையினுடைய சேனையிலே ஒரு போர் சேவர்களாய் நீங்க மாறணும்னா அந்த அன்னையை போல இன்றைக்கு பரிந்துரையாளர்களாய் நீங்க மாறும் பொழுது உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருந்து விலகி போனவங்க இன்னைக்கு சபைக்கு போய் இருக்கலாம், எத்தனையோ சபைகளில் இருந்து இருக்கலாம். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் ஏழி பரியாசம் பண்ணி இருக்கலாம். எத்தனையோ முறை அவங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு நாம அவர்கள் தாயாம் திரு அவையில் இணையும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும்படி ஜெபம் பண்ண போகிறோம். சரீரத்தில் வியாதி பலவீன நோய்களினால நோய் பிடித்தவள்
பிள்ளைகள், நோய் பிடித்த கணவன், நோய் பிடித்த மனைவி, நோய் பிடித்த பிள்ளை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய குணமளிக்கக்கூடிய வல்லமை, ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த தாயினுடைய பரிந்துரை இறங்கி வரும்படி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதம் நிகழப்படுகிற நேரம் இது. எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்காக, இந்த வேளையில் உங்க உறவுகளுக்காக, உங்க குடும்ப உறுப்பினர்கள் மனம் திரும்பி மீண்டும் உங்க குடும்பத்தில் வந்து ஒன்று சேரணும் நீங்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என் சகோதரனே, சகோதரியே, சோதம் குமாரா பட்டினம் அழிய போகிறதை நினைத்து ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு இருந்தாரு. உன் குடும்பத்தில் கணவனுக்கு வியாதியா, மனைவிக்கு வியாதியா, பிள்ளைக்கு வியாதியா? இன்னைக்கு பிள்ளைகளால சமாதானம் இழந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு வழக்கு, கோர்ட்டு கேசுகள் என்று இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் எதுவும் வராமல் இருக்கிறதா? உங்களுக்கு ப்ரமோஷன் வராமல் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிற நேரம் இது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேச போறீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு விரும்புவதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 30 உள்ள வசனத்திலே பார்க்கும் பொழுது எசேக்கியேல் இறைவாக்கினரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன், ஆயினும் யாரு கிட்டவில்லை. இன்னைக்கு மாதாவின் சேனைகள் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். என் தாயினுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதோ அவங்க ஜெபம் பண்ண போறாங்க, இதோ என்னிடத்துல என் தாய் பரிந்துரைக்க போகிறார், என் தகப்பன், என் விண்ணக தந்தை செவிமடுக்க போகிறார். ஒரு அற்புதம் நடைபெறுகிற நேரம் இது. ஆவியானவர் இறங்குகிற நேரம் இது. விடுதலை கிடைக்கிற ஒரு நேரம் இது. ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில துதிப்போமா? எல்லாரும் துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை, எனக்கு ஒரு வல்லமையை தாரும் என்று கேளுங்க. வாய்களை திறந்து கேளு சகோதரனே, வாய்களை திறந்து கேளு சகோதரியே. வெக்கப்படாதே, வெக்கப்படாதே. வெக்கப்பட்ட இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இதோ அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ உன் பிள்ளைகளுக்கு படிப்பு வரவில்லையா? உன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லையா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறதா? இதோ தன்னுடைய மகனை ஞானத்தினால் வளர்த்த ஆண்டவருடைய தாய், ஞானம் நிறைந்த தாய் இன்றைக்கு பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. ஒரு அபிஷேகம் இறங்குகிற ஒரு நேரம் இது. தடைகள் உடைகிற நேரம் இது. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கும் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால் ஆகும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆவியானவரே, எனக்கு எப்படி எதற்கு என்று ஜெபிக்க தெரியாது. எண்ணிலடங்கா பெருமூச்சுகளோடு என் குடும்ப பாரத்தோடு வந்திருக்கிற எனக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசுங்கன்னு சொல்லுங்க. அன்னையானவளும் பரிந்து பேசுகிற நேரம் இது. வாய்களை திறந்து சொல்லுங்க சகோதரனே, வாய்களை திறந்து கேளுங்க சகோதரியே. குடும்ப சமாதானத்தை கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை கேளுங்க. உலகம் தர முடியாத அமைதி, உலகம் தர முடியாத அமைதி உங்களுக்கு தருகிறவர். துதிப்போமா, துதிப்போமா, துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது. இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறவர், வல்லமை நிறைந்தவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். கரங்களை தட்டி மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. போல இறங்குங்கப்பா, போல இறங்கிடுமே, அத்தினாவாக வந்திடுமே. ஆவியானவரே, காற்றாய் வீசிடுமே,
அனைவருமாக தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர் கட்டிய குடும்பங்களுக்கு விரோதமாய் எத்தனை தீமைகளும் பொல்லாத ஆவிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன் தாயினுடைய பரிந்துரை ஆண்டவரே, திருக்குடும்பத்தின் தலைவியினுடைய பரிந்துரை, திருக்குடும்பத்தின் தலைவருடைய பரிந்துரை இதோ இந்த வேளையில இறங்கி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் இது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. ஆண்டவரே, உம்மை நம்பியே உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை மறுதளித்தாலும், உம்மை விட்டு பின்வாங்கி போனாலும், எங்களை தேடி தேடி ஓடி வந்து அன்பு செய்கிற தெய்வமே, இதோ பாவிகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உம்முடைய தாயின் பரிந்துரையை கேட்டு எங்கள் பாவத்தின்படி எங்களை நடத்தாமல் இன்றும் எங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமைகளும், இருளின் சக்திகளுடைய ஆதிக்கங்களும், மனிதர்களுடைய எண்ணங்களும் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கார்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. தீ போல இறங்கிடுமே, ஆவியானவரே, நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. தீ போல இறங்கிடுமே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. ஜீவநதியாய் பாயுங்கப்பா. போல இறங்கிடுமே, அக்கினி இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ ஒரு விடுதலை உண்டு சொன்னீங்களே. சீனாய் மலையின் மேலே இறங்கி வந்தவரே, ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. நெருப்பு தழலாய் எங்கள் மீது இறங்கும். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. தீ போல இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கும், அபிஷேகம் இறங்கட்டும் என்று கேட்கிறேன். காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. மீண்டும் மீண்டுமாக தீ போல இறங்கிடுமே, ஆண்டவரே இறங்கட்டும். அன்னை மரியாளோடு மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் ஒருமனப்பட்டு இருக்கின்ற பொழுது இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இதோ கொடுங்காற்றாக, இளவுண்ட நாவுகளாக
அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வேதனைகள் மாறப்படட்டும், பிள்ளைகளுடைய நோய்கள் குணமடையட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும், கற்பத்தின் கனிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே கற்பத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும், டியூமர் கட்டிகள் மறையட்டும், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறையட்டும், கோர்ட்டு வழக்கு கேசுகள் ஆண்டவரே விலகி போகட்டும். நீதி அரசராக அந்த குடும்பங்களிலே நீ வல்லமையா இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று இணையும்படியாக ஜெபிக்கிறோம், ஒரு வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு சேனைகளாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரே அன்னையின் பரிந்துரையின் வழியாக எண்ணற்ற நன்மைகளை நீ செய்து கொண்டிருக்கிறீரே, ஏராளமான அருள் வழியங்களை பொழிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி வந்து உலாவுகிற ஒரு நேரம் இது. யோவான் 1:27 சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறார். எம்மாவு சீடர்களோடு நடந்து சென்றவர் ஒரு வழிபோக்கனை போல இருந்தார். ஆனால் இன்றைக்கு திவ்ய நற்கருணையிலே தன் வார்த்தை வடிவிலே மனு உருவானவர் இதோ தனக்கு உருவெடுத்த தன்னுடைய தாயினுடைய பரிந்துரையின் வழியாக இன்றைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நஷ்டமா, உங்களுடைய உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு விடுதலை பெறுகிற ஒரு நேரம் இது. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் மீண்டும் மனம் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம் இது, அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம் இது. மரித்தோரை எழுப்பினவர் இதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான தீமையான எண்ணங்களிலே இருந்தும், தீமையான சிந்தனைகளிலே இருந்தும், தவறான கொள்கைகளிலே இருந்தும் உங்கள் பிள்ளைகளை மீட்கக்கூடிய ஒரு நேரம் இது. கனானிய பெண் ஆண்டவரை நோக்கி மன்றாடினதை போல இன்னைக்கு மன்றாடு சகோதரனே, மன்றாடு சகோதரியே. அன்றைக்கு இயேசு சொன்னாரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொன்னீங்களே. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்ப்பத்தின் கனி உம்முடையதுன்னு சொன்னீங்களப்பா. எங்க குடும்பத்துல பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே, பிள்ளைங்க வெளியே வர வெட்கப்படுறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை நீங்க தொடுங்க, என் கணவனை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, என்னுடைய மருமகனை தொடுங்க, மருமகளை தொடுங்க, மகளை தொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தொடுங்க, தொடுங்கன்னு கேளுங்க. உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். வெளிநாடு போக இருக்கக்கூடிய தடைகள், விசா கிடைக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு அபிஷேகத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய தாயின் புதுமையை நாங்கள் காண வேண்டும். இங்கு இருந்து நாங்கள் வெறுமன அல்ல, ஒரு சாட்சியாக நாங்கள் செல்ல வேண்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். உம்மையே நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இதோ இந்த 4 நாட்களும் உம்மோடு நேரத்தை செலவிட வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், தாய் தகப்பன், மாமனார் மாமியார், மருமகள், நாத்தனார், கொழுந்தனார் என்ற அந்த உறவுகள், வேலைதளத்தில் இருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரை. 4 நாட்களும் எங்களை ஞான பாதையில் வழி நடத்துகிற இதோ இன்றைய தினம் எங்களை வழி நடத்தின ஆயருக்காக, எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிற அருட்தந்தையர்களுக்காக, தஞ்சை டோமிக்காக, இதோ தந்தை அடைக்கலத்திற்காக, அருட்தந்தை மரிய லூயிஸ் தந்தைக்காக, இயேசுவே நம் மீட்ப தியான குழுவுக்காக, இந்த குழுவில் இருக்கிற அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தின் மலை எங்கள் மீது பொழியட்டும். உம்முடைய தாயை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் சாட்சியாய் வாழ, அநேக மக்களை திரு அவையில இணைக்கிற ஒரு சேவகர்களாய் மாற நீர் உதவி செய்யும். எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய
ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த காணிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா? அந்த காணிக்கை நாங்கள் எடுப்போம். தந்தை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக அவர் ஜெபம் செய்வார். காணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மனம் வந்து சந்தோஷத்தோடு கொடுங்க. இது கட்டாயத்தினால் அல்ல. விருப்பம் இருக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் இந்த தேவைகளை சந்திக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தந்தை அவர்கள் இப்பொழுது இந்த காணிக்கைக்காக அவர் ஜெபம் செய்வார். இந்த பாடல் பாடும் பொழுது அந்த காணிக்கை எடுத்த பிறகு தந்தையினுடைய ஆசீர்வாதம் பெற்று, இறைவனுடைய ஆசீரை பெற்று நாம் இரவு உணவிற்கு நாம் செல்ல போகிறோம். உங்கள் கரங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த கொடைகளால் நிரம்பி நிற்கிறோம். உம் அன்பு மகனை கொடுத்தீர். அவர் வழியாய் எங்கள் குடும்பங்களை, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை, குழந்தைகளை, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் தந்த நீர். உம் ராஜ்யத்திற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கூட பன்மடங்கு பலன் பெறாமல் போக மாட்டான் என்று சொன்னீர். இதோ இந்த நேரத்தில் எங்களிடம் இருப்பதை இயேசுவின் ராஜ்யத்தில் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் பெண்கள் தாராளமாய் உதவினார்கள் என்று லூக்கா எழுதுகிறார். பெண்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் உதவி செய்து அவர்களுடைய பணியாற்ற உதவினார்கள் என்று பார்க்கிறோம். இதோ இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினர் இந்த தியான காரியங்களுக்காக, ஆன்மீக காரியங்களுக்காக தாங்கள் தருகின்ற இந்த காணிக்கை அவர்களுடைய உள்ளத்தின் நிறைவில் இருந்தும் அவர்கள் வாழ்வின் உழைப்பில் இருந்தும் இது ஆண்டவருக்கு நாங்கள் தருகின்ற அருமையான காணிக்கை. இதை ஆண்டவர் பன்மடங்காய் ஆசீர்வதிப்பார் என்று இருக்கிற காணிக்கை. இந்த காணிக்கை இவர்கள் மனமு வந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு முகமகிழ்ச்சியோடு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறார். இந்த காணிக்கையை நாம் வழங்க நற்கருணை ஆண்டவர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து நம் வழியாய் நம் குடும்பத்து பிள்ளைகளை, நம் வழியாய் நம் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கொடுக்கிறோம். ஆண்டவரிடம் வருகிறவர்கள், ஆண்டவருடைய திருச்சன்னிக்கு வருகிறவர்கள் வெறுங்கையராய் வராமல் ஆண்டவருக்கு தங்களுடைய கொடைகளை கொண்டு வருவார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். இதோ நம் கைகள் நிறைய, மனம் நிறைய நாம் தருகிற காணிக்கையை ஆண்டவர் ஏறெடுத்து பெற்றுக்கொண்டு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரை துதித்து ஆண்டவர் ஆசீர்வை பெறுவோம். அனைவரும் கரங்களை தட்டி பாடுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையில்
படியிடுவோம். ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர் சீனாய் மலையிலே ஒளிர்ந்து அந்த மக்களை பாளையத்திலே ஆசீர்வதித்த தேவன், இதோ வல்லமையான தேவனாய், நற்கருணை ஆண்டவராய், ஆராதனையும் துதியையும் பெற்றவராய் நம்மை ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை துதித்து பாடி மாண்புயர் கீதம் பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிருவருள் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் இவற்றின் வேறு பலன்களை நிறைவாக அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சி